மஞ்சுளா ரமேஷ் அவர்களுடன் நவம்பர் 6 முதல் 9 வரை 4 நாட்கள் பக்தி யாத்திரை. 51 சக்தி பீடங்களில் ஒன்றான காமாக்யா தேவி தரிசனம், அழகு கொஞ்சம் அசாம், மேகாலயா, ஷிலாங் மற்றும் சிரபூஞ்சி குகைகள், நீர்வீழ்ச்சிகள், மாவ்லினாங், மேகாலயா மலைகளை காணலாம். தொடர்புக்கு 9443766136. நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் நடத்தக்கூடிய நடைப்பயணத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் 10ஆம் தேதி தான் நடைப்பயணம் அடுத்த கட்டமாக ஆரம்பிக்குது. அதற்கு இடையில எடப்பாடி அவர்கள் மக்களுக்கு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அது போக இந்த கரூர் இன்சிடென்ட் பற்றி என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், என்னென்ன நடவடிக்கை எடுக்க தவறிட்டாங்க, இந்த அரசுக்கு எதிராக யாரெல்லாம் என்னென்ன பேசுறாங்க, அவங்க மேலெல்லாம் எதுக்காக கேஸ் போடுறாங்க அப்படின்றத பத்தி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதை பத்தியும் நம்ம ஸ்டாலின் அவர்கள் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையுமே கலெக்டிவா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். கண்டிப்பா அதிமுக பீரியட்ல அவங்க சின்னதா ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க அப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சியா இருந்த திமுக அரசு. சரியா? இப்போ கரூர் இன்சிடென்ட் நடந்திருக்கு. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஆளுங்கட்சி தரப்பினர் தான். என்னதான் அவர் ஸ்டாரா இருந்தாலும், ஒரு கட்சியினுடைய தலைவரா இருந்தாலும் அவரை பாக்குறதுக்காக கூட்டம் அப்படின்றது ரொம்ப அதிகமா வரதானே செய்யும். அது உங்களுக்கு தெரியாம இருக்குமா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருந்தாரு. இது அவர் ஆட்சியில இருக்கும்போது இந்த மாதிரி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்து இந்த மாதிரி கூட்டம் கூடி இருந்தது அப்படின்னா திமுக அரசு எங்களை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கோம், ஏன் அந்த மாதிரி யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க, நாங்க விமர்சனம் பண்ணாலும் அது ஊடகங்கள்ல எதுவுமே பரவ மாட்டேங்குது, என்ன காரணம்? நான் பேசுறதே ஏதோ 10ல் 11 பேசுற மாதிரி ஒரு ஓரமா நீங்க போடுறீங்க. ஆனா திமுக என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அது எல்லா ஊடகத்திலயும் வருது, கெட்ட விஷயங்கள் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அது எந்த ஊடகத்திலயும் வர மாட்டேங்குது. அப்ப நாங்க இதை எப்படி எடுத்துக்கிறது? தமிழ்நாடு மொத்தமே அவங்க கைக்குள்ள தான் இருக்குன்னு எடுத்துக்கிறதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை அவர் கேட்டிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கரூர் இன்சிடென்ட்டே பொறுத்த அளவுக்கு அத்தனை ஊடகங்களுமே திமுகவுக்கு சாதகமா தான் எல்லா செய்திகளுமே வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய கள நிலவரப்படி பல மக்கள் திமுகவுக்கு அகைன்ஸ்டா அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க, என்ன நடந்தது அப்படின்ற சம்பவத்தையே வெளியே சொல்றாங்க. ஆனா அதை பத்தி எந்த ஊடகமும் பெருசா கவர் பண்றதே கிடையாது. குறிப்பிட்ட சில செய்திகளை மட்டும் நம்ம சொன்னா போதும், அதுதான் நமக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு செயல்பாட்டில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா புதிய தலைமுறை செய்தி சேனல் இருக்குல்ல, அவங்க மட்டும்தான் களத்துல உண்மையா என்ன நடந்தது, திமுக என்ன செய்ய தவறி இருக்காங்க, திமுக மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்றத கொஞ்சம் வெளியே சொன்னாங்க. சொன்ன ஒரே காரணத்துக்காக அரசு கேபிள் டிவில இருந்தே புதிய தலைமுறை சேனலை தூக்கியிருக்காங்க. அன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதை எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு, அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, அடுத்தது பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் எல்லாருமே அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கங்கள்ல அவங்களுடைய பதிவுகளையுமே போட்டிருந்தாங்க. அதன் மூலமா தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றதே மக்களுக்கு தெரிய வருது. பலருமே நம்பி பார்க்கக்கூடிய ஒரு சேனல்ல புதிய தலைமுறையுமே இருக்கு. தேடும் பொழுது அந்த சேனலே வரதில்லையா. அப்பதான் நயினார் அவர்கள் கூடுதலா இன்னொரு தகவலையும் சொல்லியிருந்தாரு. இது புதிய தலைமுறைக்கு மட்டும் கிடையாது, தமிழ் ஜனம்னு ஒரு நியூஸ் சேனல் இருக்கு தெரியுமா, அந்த தமிழ் ஜனம் சேனலும் திமுக செய்யக்கூடிய தவறுகளை வெளியே சொல்லுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கேபிள் டிவில இருந்து கடந்த 2 ஆண்டுகளாவே முடக்கி வச்சிருக்காங்களாம். இப்படி தங்களுக்கு அகைன்ஸ்டா என்னென்ன ஊடகங்கள்லாம் செய்தியை வெளியிடுதோ அத்தனை ஊடகங்களுக்கும் ஒரு பெரிய பூட்டு போடுறாங்க. இது தமிழக அரசா இல்ல திமுக அரசானே தெரிய மாட்டேங்குது, மக்களுக்கு சேர்க்க வேண்டிய உண்மையை கூட சேர்க்க விட மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இந்த மீடியாக்கள் மேலாம் இருக்கு. கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, உங்களுடைய கருத்தை நீங்க தாராளமா தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லதான் செய்யறாங்க. அரசாங்கம் சொல்றாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால நமக்கு என்ன தோணுதோ வித் ப்ரூஃபோட நம்ம காமிக்க தான் செய்யறோம். ஆனாலுமே அந்த அரசாங்கமே நாங்க தான் அப்படின்ற மாதிரி திமுக கையில எடுத்துட்டு எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப துயரமளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. தாவேகா சார்பில் என்னதான் தப்பு இருந்தாலுமே என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத காமிக்க வேண்டியது ஊடகங்களுடைய பொறுப்பு தான். ஏன்னா மக்களா இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஊடகங்களை பார்த்தா மட்டும்தான் இதுல என்ன தப்பு என்ன ரைட் அப்படின்றது தெரியும். நீங்க அதையே மறைச்சிட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியுமே வருது. இன்னொரு விஷயம் பார்த்தா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு கேள்வியுமே வச்சிருக்காரு. அந்த கிட்னி முறைகேடை பத்தி ஏன் சரியா விசாரிக்கவே இல்லை, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏன் அதற்கான சரியான விசாரணை இல்லை, நாங்க பேசாம விட்டுட்டோம் அப்படின்ற காரணத்தினால அப்படியே அதை மறைச்சிருவீங்களா? திமுக அரசு இந்த மாதிரியான வேலைகள் தான் பண்ணுமா? இது தூய்மை பணியாளர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய போராட்டமும் இப்படிதான் இருந்தது. இப்போ வரைக்குமே அதை ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இப்பவுமே தூய்மை பணியாளர்கள் இறங்கி அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு போராட தயாரா தான் இருக்காங்க. ஆனா அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் போலீஸ் படையை நிறுத்தி யாருமே வரக்கூடாது, அப்படி வந்தாங்கன்னா அப்பவே அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயுமே கட்டளை கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த திமுக அரசை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இவங்க மக்களுக்கான அரசா செயல்படல, இது வரைக்கும்
தங்களுக்கான அரசாவும் தங்கள் கட்சிகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கான அரசாவும் மட்டும்தான் செயல்பட்டு வருது. ஏன்னா சமீப காலங்களா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் திராவிட கழகத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மேலேயோ, நிர்வாகிகள் மேலேயோ, எம்எல்ஏக்கள் மேலேயோ, எம்பிக்கள் மேலேயோ தொடர்ந்து எழுந்துட்டே தான் இருக்கு. அவங்க மேலலாம் இவங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா தான் இருக்கு. மக்களுக்கான நல்லதை இவங்க எதுவுமே பண்றதே கிடையாது. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் காசை சுரண்ட முடியும், எப்படியெல்லாம் ஊழல் பண்ண முடியும் அப்படின்றதுதான் இவங்க முழு கவனமாவுமே இருக்காங்க. ஏன்னா மழைக்காலம் நெருங்கிடுச்சு. இப்போ மேயர் பிரியா அவர்கள்கிட்ட சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட்ல கேட்குறாங்க, 400 கோடி செலவு பண்ணி மழைநீர் வடிகால் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. லைக் இப்போ நம்ம ஏரியா கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா மழைநீர் வடிகால் சரி பண்றதுக்காக ஒரு ஏரியாவே ஓபன் பண்ணி போட்டிருக்காங்க. லைக் மழை காலம் ஆரம்பிச்சிடுச்சு. இதெல்லாம் வந்து சம்மர் டைம்ல பண்ணியிருக்கணும். சம்மர்ல பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. மறுபடியும் அவங்க ரோடு போட்டா கூட ஈஸியா அது காஞ்சிடும். மழை காலத்துல இது பண்றது அந்த ஏரியால இருக்கவங்க அந்த சைடு போக முடியல, வர முடியல. கொஞ்சம் மழை பெஞ்சா கூட சேர் மாதிரி ஆயிடுது. மக்கள் இதனால கஷ்டப்படுறாங்க. இத சொன்னோம் அப்படின்னா எங்க மக்களுக்கு நல்லதை செய்யறது கூட உங்களுக்கு பொறுக்கலையா அப்படின்ற மாதிரி நம்ம மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல யார வந்திருக்கணும் அப்படின்னா, நம்ம திருச்சியவே கோட்டையா வச்சிருக்கக்கூடிய KA நேரு அவர்கள். அவர் தான் வந்து நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு. அப்ப அவர் தானே வந்து நின்றுக்கணும், நிக்கல. யார் யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கணும். இந்த மாதிரி ஏன் பண்றீங்க, நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கணும். அவருடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அச்சமில்லை படம் பார்த்திருக்கியா, அதுல ராஜேஷ் அவர்கள் வந்து உலகநாதன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. எப்படின்னா மக்கள் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அங்க போய் உடனே ஹெல்ப் பண்ணுவாராம். அவருக்கு புல்லட் அப்படின்னா ஒரு கிரேஸ். சரியா, புல்லட்ல போயிட்டு இருக்கும் போது யாராவது நடந்து போறாங்க அப்படின்னா புல்லட்ல பின்னாடி உட்கார வச்சு வாங்க நான் விடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நல்லவரா இருந்தவரா. அரசியலுக்குள்ள எப்ப வந்தாரோ அப்படியே உள்டாவா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அப்ப மக்களுக்கு நீங்க நல்லது பண்றீங்க அப்படின்னா இவங்களுக்கும் நல்லது பண்ணிருக்கணும். வரவே இல்லை. இவருடைய பின்புலத்தை பத்தி விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து அவருக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தர் தப்பான ஆளா இருந்தாலுமே அவங்கள தட்டி கொடுத்து போகக்கூடிய ஒரு ஆளா. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த வீக்னஸா இவருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இவருடைய கோபம். அதாவது இப்ப நீ என்கிட்ட ஒண்ணு சொல்ல வர, நீ சொல்றத நான் காது கொடுத்து கேட்கணும் இல்லையா. அவர் காது கொடுத்து கேட்காம உன்னை கண்ட மணிக்கு திட்டுறது, சர்ச்சையா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு வீக்னஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, இப்போ என்னன்னா பல அமைச்சர்களுமே வந்து யாரு என்ன பேசினாலும் முதல்ல கேட்பாங்க. ஆனா நேரு அவர்கள் வந்து தடாலடியான ஒரு அமைச்சர்னு சொல்லுவாங்க. இப்போ யார் என்ன சொன்னாலுமே இவருக்கு என்ன தோணுது அப்படின்றது, யார் இருக்கா இல்லைன்றதெல்லாம் பார்க்காம முதலமைச்சரே இருந்தாலும் கூட டப்புன்னு போட்டு உடைச்சிருவாரு அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியை நாங்க ஒழிச்சிட்டோம், ஜாதியை பத்தி நாங்க பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளுமே சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனா இவரே நிறைய இடங்கள்ல ஒரு தனி நபருடைய ஜாதி பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியான ஒரு வீடியோக்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பரவலாச்சு. இது மட்டும் இல்லாம திமுக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்களுமே ஒரு முகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார பத்தியுமே நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டே தான் இருக்காரு. அடுத்தடுத்த பதிவுகள்ல அவர் எந்தெந்த தொகுதிக்கு போறாரு, என்னென்ன பேசுறாரு அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுகள் வந்து பார்ப்போம். நன்றி.